நீங்க கோயம்புத்தூர்ல இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசையோட இருக்கீங்களா? அதற்கான ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணி இப்போ கவுன்சிலிங் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஜூலை 14ஆம் தேதி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல நேரடியாக கலந்தாய்வு நடைபெற போகுது. அதன் பிறகு அதாவது ஜென்ரல் கோட்டாவுக்கும் 7.5க்கும் அதாவது ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில், அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து சாய்ஸஸ்லாம் கொடுத்துருப்பீங்க எந்தெந்த காலேஜ் வேணும்னு, அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். அந்த டயத்துலேயே நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸா, அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1500 ரூபா நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். மற்ற மாணவர்கள் வந்து 3000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டேட்டில் ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே இதை பேமெண்ட் பண்ணி இதெல்லாம் முடிச்சிடலாம். நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் 7.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 19/7/2025 அன்னைக்கு நேரடியாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்லேயே ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21ஆம் தேதியிலேருந்து ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸில் 7.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை 29ஆம் தேதி நேரடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கோயம்புத்தூரில் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸில் ஜென்ரல் கோட்டாவுக்கு ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கோயம்புத்தூரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. அதன் பிறகு 7.5ல் வரக்கூடிய தேர்ட் பேஸில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி நேரடியாக கோயம்புத்தூர்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. அதே போல ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய தேர்ட் பேஸ் மாணவர்களுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5க்கு அது வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கோயம்புத்தூர்ல நடைபெற போகுது. அதே போல ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய ஃபோர்த் பேஸ் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் நேரடியாக கோயம்புத்தூர்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மீத இடங்கள் இருந்தால் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து நீங்கள் இது பண்ணலாம். காலேஜ் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் டைம் ஸ்பாட் அட்மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டேட்டு. இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்.